திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க அவருடைய பேச்சு? இருக்கட்டுமே, உங்க கூட்டணி இருக்கான்னு முதல்ல சொல்லுங்க. சாதாரண ஒரு பேச்சு சந்திப்பு, அதுல அரசியல்லாம் பேசலாம் அப்படின்னு திருமாவளவன் அந்த கருத்தை மறுத்து இருக்கிறாரு. பாஜகவில இருந்து அந்த பாஜக கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் திருமாவளவன் இது பண்றாங்க. திருமாவுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்றோம். இவ்வளவு சக்தி வாய்ந்த தலைவரா நீங்க இருக்கிறீங்க. பாஜக உங்களை எப்படியாவது கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுது. அந்த அளவுக்கு அலையிறாங்க. ஒவ்வொருத்தரும் அலையிறான் அவங்கள பிடிக்கிறதுக்கு. ஒருத்தர் பாக்கி இல்லாம உங்ககிட்ட வர்றாங்க. அந்த அளவுக்கு நீங்க பெருசா நீங்க அரசியல் பண்ணலாம். எனக்கு இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க டிமாண்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன். ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கிறவரு திருமாவளவன். அவர்கிட்ட பேசிட்டு வந்து திமுக காலின்றீங்க. திமுக கூட்டணியில அப்படி ஒரு சூழல் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் ஏதாவது சொல்லி ஓட்ட விழுந்துருச்சு இதெல்லாம் சொல்லி உங்க ஆட்சின்னு இங்க தேர்த்துக்கலாம். போறவன் போட்டுன்னு விட வேண்டியதுதான். காங்கிரஸ் மிரட்டினாங்க இல்லைங்க, தயாளமா உள்ள தள்ளுவேனாங்க. கலைஞர் சரி வேணுங்கிற சீட்டை எடுத்துக்காங்க, 60 வேணும் எடுத்துக்காங்க. என்ன ஆனாங்க? இவரும் தோத்தாரு அவரும் தோத்தாரு. இவரு வேணுங்கிற சீட்டை ஜெயிச்சுக்கிட்டாரு. எதிர்கட்சி தலைவராக வரல, விஜயகாந்த் அப்ப எதிர்கட்சி தலைவராக வந்தார். நேயர்களுக்கு வணக்கம். இந்த நம்மோட நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், நேற்று அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த வைகை செல்வன் அவர்கள் பேட்டியில சொல்றாரு, திருமாவளவன் அவர்களும் இவரும் ஒரு சந்திப்பு நடத்திருந்திருக்கிறாங்க. அதை பத்தி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அதை பத்தி நீங்க சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க அவருடைய பேச்சு? இருக்கட்டுமே, உங்க கூட்டணி இருக்கான்னு முதல்ல சொல்லுங்க. திமுக கூட்டணியில் ஓட்டை தான் விழுந்தது. உங்களுக்கு முழுகியே போச்சு. நீங்க யாரு கூட கூட்டணியில் இருக்கீங்க? பாஜக கூட கூட்டணியில் தெரியலையே. அப்படி ஒன்றும் தெரியலையே. அண்ணாமலை சொல்றாரு, நாங்கள் தனியாக ஆட்சி அமைப்போம். அப்புறம் பாஜக ஆட்சின்னு சொல்லி பாஜக ஆட்சின்னு. அப்ப அதை முதல்ல கவனிங்க. வைகை திமுக கூட்டணியில் சின்ன ஓட்ட விழுந்து அந்த பொத்தால பார்த்துக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க என்னவா இருக்கிறீங்க? உங்களை யாரு ஏத்துக்கிட்டு? திமுக கூட்டணியில அப்படி ஒரு சூழல் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்றாங்க. இது இப்படிலாம் ஏதாவது சொல்லி அதை ஓட்ட விழுந்துருச்சு இதெல்லாம் சொல்லி உங்க ஆட்சின்னு இங்க தேர்த்துக்கலாம். ஒழிய போறவன் போட்டுன்னு விட வேண்டியதுதான். காங்கிரஸ் மிரட்டினாங்க இல்லைங்க, தயாளமா உள்ள தள்ளுவேனாங்க. கலைஞர் சரி வேணுங்கிற சீட்டை எடுத்துக்காடினாரு. அதுக்கு தான் மிரட்டினாங்க. 60 வேணும் எடுத்துக்காடினாரு. என்ன ஆனாங்க? நிற்க வச்சுட்டாரு. இவரும் தோத்தாரு அவரும் தோத்தாரு. இவர் வேணுங்கிற சீட்டை ஜெயிச்சுக்கிட்டாரு. எதிர்கட்சி தலைவராக வரல, விஜயகாந்த் அப்போ எதிர்கட்சி தலைவராக வந்தார். அந்த தான் தோத்து 4 சீட்டு. அப்புறம் சொன்னார், தெரியுதா தேசிய கட்சி இங்கே உன் நிலைமை என்ன தெரியுதான்னு. அன்னைக்கு உளுந்த காங்கிரஸ் இன்னைக்கு வாயை திறக்கல. உங்களுக்கு அந்த தைரியம் இல்லையே, பாஜக விட்டு நிற்கிற நான் தனியாக நிற்கிறேன்னு சொல்கிற தைரியம் வரலையே. திமுக இன்னைக்கு உள்ள தனியாக நின்னது இல்லைங்கிறீங்க. பாஜக தான். அதிமுக மாத்திரம் எப்போ தனியாக நின்றுச்சு? எப்பவுமே கூட்டணி தான் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ திமுக இருந்த புத்திசாலித்தனம் இல்லையே. கூட்டணியில் திமுக தேசிய கட்சியோட சேரும், பதவிகளை வாங்கிடும். ஜெயலலிதா பீரியட்ல தேசிய கட்சியோட இருந்தாங்க, பதவி வாங்கலையே. அந்த பேசாம தான் உட்காந்து ஜெயிலுக்கெல்லாம் போச்சு. இல்லை, கூட்டணியில் இருந்துக்கிட்டு அவங்க தான் உள்ள தந்தாங்க உங்களை. ஆனால் ராஜதந்திரம் இல்லையே, புத்திசாலித்தனம் இல்லையே. அதெல்லாம் விடுங்க. திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துருச்சு, ரைட்டு. உன்னுடைய இது ஓட்டை இல்லையே, அப்போ கிழிஞ்சே போச்சு. அதை முதல்ல பாரு. அதோட தான் நம்ம சொல்றோம். இது என்னத்துக்கு அந்த வேலையை பார்க்குறீங்க? முதல்ல உங்கள் கட்சி யாரோட கூட்டணியில் இருக்கீங்க? உங்களோட யார் கூட்டணியில் இருக்கிறா அதை முதல்ல உறுதி பண்ணுங்க. சாதாரண ஒரு பேச்சு சந்திப்பு, அதுல அரசியல்லாம் பேசலாம் அப்படின்னு திருமாவளவன் அந்த கருத்தை மறுத்து இருக்கிறாரு. திருமாவளவனை இழுக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. திமுகவில் இது பண்ணுறதுக்காக பல்வேறு முயற்சிகளை ஈடுபடுறாங்க. திருமாவளவனை ஒரு பலகீனமான தலைவராக அவங்க எடுத்தாங்க. அவங்கள இழுத்துட்டார். 2வது திருமாவளவன் பட்டியலிருந்து மக்களுக்கான தலைவராக இருக்காங்க. அந்த வாக்குகள் அப்படியே வரும் அப்படிங்கிறதுனால தான் திருமாவளவனுடைய சக்தி இதில் வெளிப்படுது. பாஜகவிலிருந்து அந்த பாஜக கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் திருமாவளவன் இது பண்ணுறாங்க. திருமாவுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்கிறோம். இவ்வளோ சக்தி வாய்ந்த தலைவராக நீங்கள் இருக்கிறீங்க. பாஜக உங்களை எப்படியாவது கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுது. அந்த அளவுக்கு அலையிறாங்க. ஒவ்வொருத்தரும் அலையிறான் அவங்கள பிடிக்கிறதுக்கு. ஒருத்தர் பாக்கி இல்லாமல் உங்ககிட்ட வர்றாங்க. அந்த அளவுக்கு இதை பெருசா அரசியல் பண்ணலாம். எனக்கு இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க டிமாண்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சதில் சொல்றேன். ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கிறவரு திருமாவளவன். அவர்கிட்ட பேசிட்டு திமுக காலின்றீங்க.
திமுகவுடைய மிகப்பெரிய சக்தியாக வந்து திருமாவளவன் பார்க்கப்படுகிறார்கள் தெரியுது. ஆக அதையெல்லாம் வச்சு இதெல்லாம் 2 பாயிண்ட்டு. இது மாதிரி சொல்லுவதன் மூலமாக திருமாவளவன் நாளைக்கு வந்து கூட்டணியில் சேரும்போது எல்லாரும் என் பின்னாடி அத்தனை பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது எனக்கு இவ்வளோ இடம் கொடுன்னு கேட்கறதுக்கு அவர் டிமாண்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு இதெல்லாம் வாய்ப்பை ஏற்றி கொடுக்குறாங்க. அதன் மூலமாக இடஒதுக்கீட்டுகளுக்கு தகராறு வந்து திருமாவளவன் வெளியே வர்றதுக்கான இதை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த பேச்சுக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அது திருமாவளவன் வந்து அது எலெக்ஷன் டைமில் அதெல்லாம் பார்க்கணும். உங்களை இது பண்ணுறாங்க, உங்களை சக்தி வாய்ந்தவராக காட்டி, இவ்வளோ சக்தி வாய்ந்தவர் நீங்கள் வந்து எதுக்கு 2 சீட்டு 3 சீட்டுக்கு போகிறீங்க, பாதி 50க்கு 50ன்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை தூண்டி விடுறதுக்காக தான் இந்த செய்திகள்லாம் இதெல்லாம். பே சண்முகம் அவர்கள் கூட அவ்வளோ தூரம் கேட்டிருக்கிறாரு கம்யூனிஸ்டினுடைய பேச. அது தான் நாளைக்கு வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு 3 இடம் தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. யார் யாருக்கோ கொடுத்தபடி என்ன விட்டுட்டா அதுக்காக தான் அது கூட்டணியே கிடையாது. நாங்கள் கேட்குற இடத்துக்கு நான் யார் சொல்லி அப்போ அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருப்பேன். சீட்டுக்கு துண்டு போட்டுக்கிட்டார். ஒருவேளை இடது கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து ஒரு 5 சீட்டு கொடுக்குறாங்கன்னா சண்முகமாகி எனக்கு ஒரு இடத்த கொடுக்கல, நான் கலாட்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சி கொடுத்த எச்சரிக்கை அது. கூட்டணி சேரும்போது என்னை வந்து கவனிக்கலைன்னா நான் குழப்பம் உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்டுகளுக்கு அவர் விடுத்த எச்சரிக்கை. கம்யூனிஸ்டினுடைய பே சண்முகம் அவர்கள், அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள், அதுக்கப்புறம் தாவாக்கா வேல்முருகன் அவர்கள், இவங்களோட ஒரு கிளாஷஸ் இருக்கிறதுனால ஏதாவது கூட்டணியில் ஏதாவது சிக்கல் ஏற்படுது. எலெக்ஷன் நெருங்க கண்டிப்பாக சிக்கல் வரத்தாங்க செய்யும். அப்போ தான் நான் வந்து பேரம் பேச முடியும். நான் பாட்டுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு போனாக்கா நாங்கள் ஒரு சீட்டு தான் கொடுப்பேன், போயிட்டு வா அப்படின்னுலாம் போராடணும். அதாவது தன்னை சக்தி வாய்ந்தவர்களாக காட்டணும். மக்கள் திமுகன்னு வந்து நாவலர் ஆரம்பித்தாருங்க. எங்கள் அண்ணா அதில் தான் இருந்தார். திமுக 2ஆக உடைஞ்ச போது அண்ணா திமுகவுக்கு போகாமல் திமுகவில் இருக்காமல் மக்கள் திமுகன்னு நாவலர் ஆரம்பித்தார். கூட்டணி பேச போகும்போது திமுகவும் மாட்டேன் நடிச்சு, அதிமுக மாட்டேன் நடிச்சு. அது ஒரு பத்திரிகையில் கார்ட்டூன் போட்டாங்க. பார் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து அந்த அதிமுக ஒரு பக்கம் பார் வந்துக்கிட்டு இருக்குது, திமுக ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்குது, மக்கள் திமுக அந்த கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. 2 பேரும் கை விட்டாங்க. அது மாதிரி போட்டாங்க. சர்க்கஸ் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த பாரில் 2 பேரும் சேர்ந்து கை கொடுக்காம விட்டு கீழே விழுந்து ஏன்னா தன்னுடைய சக்தியை அவங்க காட்டலை. இப்போ அதே தான் விஜய்க்கு இருக்குது. விஜய்க்கு கூட்டத்தை காட்டுறீங்க நீங்கள். ஊடகங்கள் வந்து இவ்வளவுதான் நீங்கள் தூக்கி விட்ருக்கீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, இதுக்கு மேலே விஜயை தூக்கி விட முடியாது, அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிட்டீங்க. அன்றைக்கி ஒரு சேனல் உங்கள் சேனல் தான் எடுக்கும். தினசரி 15,000 பேர் தாவே காவல்ஜி இணைந்து கொண்டு இருக்கிறார். இதுவரையில் 1.5 கோடி பேர் சேர்ந்து விட்டார்கள். எவ்வளவோ கதைகள்லாம் கிரியேட் பண்ணுறீங்க. ஒரு எலெக்ஷன்லேயே அது நின்று தன்னுடைய வாக்கு விகிதம் என்ன இருக்குதுங்கிறத அவர் காட்டணும். அது இல்லைன்னா சந்தேகத்தோடு தான் போவாங்க. அது யானைக்கால் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபைலேரியாசிஸில் கால் பெருசாக வீங்கிடும். ஒரு கடைக்காரர் வந்து யானைக்காலோட கடை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட யாரோ குறும்புத்தனம் பண்ணாக்கா, இந்த காலில் வச்சோன்னா என்ன ஆகும் தெரியுமான்னு. வெறுங்காலில் வச்சாலும் அடி பயங்கரமாக விடும், யானைக்காலில் வச்சா யானை மிதிக்கிற மாதிரி ஆகிடும்னு பயந்துட்டாங்க. ஒரு தடவை எவனோ கொஞ்சம் இது பண்ணால் அவர் ஓங்கி உழைச்சார். பஞ்சு மெத்த விழுந்த மாதிரி இருந்தது. அவ்வளோதான். நான் இன்னைக்கு வரல நீங்கள் வந்து நிரூபிக்கலை, யானைக்கால் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. பெரிய வீக்கத்தை காட்டுறீங்க, யானைக்கால் மாதிரி காட்டுறீங்க, யானையோட கால் மாதிரி காட்டுறீங்க. உதைச்சாதான் தெரியும். ஒரு தடவை எலெக்ஷன் நின்னா தான் தெரியும் நீங்கள் அந்த யானையோட காலாக இருக்குதா இல்லை யானைக்கால் வியாதியாக இருக்குதாங்கிறது தெரியும். விஜய் நிரூபிக்காத ஒரு நிலைமையில் வந்து ஊடகங்கள் நிரூபிக்கிட்டு யாரும் போய் நிற்க முடியாது. ஊடகங்கள் இப்படியெல்லாம் தவறான தகவல் கொடுத்து தாங்க காமராஜர்லாம் தோற்றதுக்கு காரணம் ஊடகங்கள் கொடுத்த தவறான தகவல் தான். காங்கிரஸை அசைக்க முடியாதுன்னு அன்றைக்கி இருந்த 3% பத்திரிகைகள் அத்தனையும் எழுதிச்சு. அன்றைக்கி திமுக பத்திரிகைகள் ஆதரவே கிடையாது. காமராஜர் அகில இந்திய அளவில் இருக்கிறார். அமெரிக்கா இவர் நேரு இறந்தபோது நிக்சன் வர்றார், அமெரிக்கா பிரசிடெண்ட். அது அனுதாப தெரிவிக்கிறார். அன்னைக்கு வந்து காங்கிரஸினுடைய அகில இந்திய தலைவராக வந்து காமராஜர் இருக்கு, அவரை பார்க்கறதுக்கு. அதுக்கு இவங்க போட்டாங்க, காமராஜரை சந்திக்க நிக்சன் காத்திருந்தார். இப்படியெல்லாம் செய்தி போட்டு அவரை ஏற்றி விட்டாங்க. அவரை நம்பிட்டார்.
ஆனால் நேரு திருப்பி திருப்பி வான் பண்ணார், திமுகவை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. 15 இடத்துல தான் முதல்ல ஜெயிச்சாங்க. தோத்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ஓட்டு 300 ஓட்டு தான். அதைத்தான் நேரு கேட்குறாரு. 15 இடம் தான் ஜெயிச்சாங்கிறது ரைட்டு, தோத்த இடத்துல ஒன்றும் பெரிய தோல்வி வரலையா அவங்களுக்கு, அதை யோசிச்சு பாருன்னாரு. உடனே இந்த 15 இடத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணார். 62 எலெக்ஷன் 14 இடத்துல தோக்கடிச்சிட்டாரு. தோக்கடிச்சிட்டு நேருக்கிட்ட போய் சொல்லலான்னு பார்த்தாக்கா 15 இருந்தது 50 மாறி போச்சு. அதையே கான்சென்ட்ரேட் பண்ணப்போ இந்த பக்கம் கோட்டை விட்டார். கொஞ்சம் மாறி இருந்தாக்கா 62 வந்து திமுக அன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டு அண்ணாவையே தோக்கடிச்சார். அண்ணாவையே தோக்கடிச்சிட்டோங்கிற வெற்றி கெடுப்பில் வந்துக்கிட்டு இருந்தாக்கா 50 பேர் ஜெயிச்சு வெளியே வந்து நிற்கிறாங்க. நேரு சொன்னார், ஃபேஸ் த ஃபேக்ட்ஸ், யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள்னாரு. கட்சிக்கு தடை விதிக்கிறார். அப்போவும் இந்த 3%காரர்கள்லாம் வந்து இஷ்டத்துக்கு ஏற்றி விட்டார். அதையெல்லாம் நம்பி தான் ஏமாந்து போனார். காமராஜருடைய வீழ்ச்சிக்கு காரணம் இந்த 3%காரர்கள் கொடுத்த தவறான தகவல்கள். 71 எலெக்ஷன்ல அதே தானே பண்ணார். காமராஜர் வெற்றி உறுதியாக்கப்பட்டு விட்டது. பீச்சில் ஒரு கூட்டம், சோங்கிற ஒரு அடையாளம் தெரியாத ஆசாமி கூட்டம் போடுறாரு காமராஜர் ஆகிட்டு 3 லட்சம் பேர். நீங்கள் தாவேக்காவை சொல்கிறீங்களே, அது மாதிரி பீச் ரொம்ப வலியுது. ஒழிந்தது திமுகட்டாங்க. இதை நீங்களும் நான் நம்பி இருந்தால் வேறு விஷயம். இப்போ சீஃப் செக்ரட்டரியாக இருந்த ராயப்பா, சீஃப் செக்ரட்டரி, போலீஸ் ரிப்போர்ட்டாக தான் சொல்லுது 67 வந்த திமுக 71 அழிந்தது அப்படின்னு போட்டாங்க. ஓட்டிங் என்ற கவுண்டிங் ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து இருக்கலாம்ல, எப்படி போகுது ட்ரெண்டு என்னங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம்ல. ராயப்பாக்கும் ஒரு வேகம். காமராஜர்கிட்ட போய் நீங்கள் தாங்க ஜெயிக்க போகிறீங்க, பதவி பிரமாணம் எந்த ஹாலில் வைக்கிறதுன்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம இப்போ எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் டேட்லாம் சொல்லிட்டிங்கன்னா நம்ம பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு வர்றாரு. 11:30 மணிக்கு பேசிட்டு வர்றாரு. 12 மணிலேருந்து ஆரம்பிக்குது. ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் 50 இடங்களில் இருந்த காங்கிரஸ் 15 இடத்துக்கு வருது. தோக்குறாங்க, படுதோல்வி. அதோட இன்னைக்கு போனது தான் காமராஜர். இன்னைக்கு ஒரு அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லையா. அண்ணாவை ஒரு தடவை தோக்கடிச்சார். அண்ணா அதுக்கப்புறம் விசுவரூபம் எடுத்தார். 62 அண்ணாவை தோக்கடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம தலைவரை தோக்கடிச்சிக்கன்னு சொல்லிட்டு திமுக பயங்கரமாக இருந்துருச்சு. அதுக்கப்புறம் அண்ணா இருக்கிறவர்கள் அவரை அச்சிக்க முடியல. காமராஜர் விழுந்தார். அதுக்கப்புறம் அவரால் வரவே முடியல. அதுதான் நிலைமை. இதெல்லாம் எதனாலன்னா ஊடகங்கள் கொடுத்த செய்திகளை அப்படியே எடுத்துக்கிட்டார், நிஜம்னு எடுத்துட்டார். அதனால தான் நம்ம வந்து இப்போ வந்து கூட்டங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுறது இன்றைக்கி ஈவெண்ட் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு கூட்டம் நிறையா சேர்த்திடலாம். ஒரு தடையாவது ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் ஒரு தடையாவது நீங்கள் வந்து நான் இவ்வளோ சக்தி வாய்ந்தவன் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பின்னாடி வருவாங்க. அதை தான் நம்ம எனக்கு தெரிஞ்ச அரசியலில் நான் சொல்கிறேன். நான் பேசுகிறது பூராமே தப்பாக இருக்கலாம். இன்றைக்கி இருக்கிற அரசியல் அது ஆன்லைனில் வந்து அரசியல் போயிட்டு இருக்கிற நேரத்தில் பொதுக்கூட்டங்கள் கூட தேவை இருக்காமல் போகலாம். வாட்ஸ்அப்லேயே வந்து கேன்வாஸுக்கு பூரா முடிச்சிடலாம். வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா வீடியோ வந்துடுது, பேசுறது பூரா உங்கள் கையிலே பார்த்துக்கலாம். பட் அது தேவையான தாக்கத்தை ஏற்படுத்துமாங்கிறது தான் இது பார்க்கணும். இன்றைக்கி பார்க்குறேன் கீழடி இதுக்காக போராட்டம் ஒன்று நடத்திக்கிட்டு, ஆனால் போகிற வழியில் பயங்கரமாக கூட்டம். காலைல 9 மணிக்கு. அப்போ தான் நினச்சோம், ஓ இன்னும் கூட மக்கள் இந்த மாதிரி போராட்டத்துக்கெல்லாம் கலந்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்கங்கிறது அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக அது. நல்ல ஒரு க்ளீனாக ஒரு 1000 பேருக்கு பக்கமாக பரங்கிமலை பக்கத்தில் பெரிய போராட்டம் நடத்திட்டு. ஆக அரசியலில் ஈடுபாடு கொண்டவர்கள் இன்னும் இருக்கிறாங்க. அந்த தொண்டர்களுக்கெல்லாம் நீங்கள் தீனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கீழடி ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை விட கேவலமான பல ஏமாற்று வேலைகள்லாம் மத்திய அரசு பண்ணியிருக்குது. கீழடிங்கிற ஒரு அதில் ஒரு அங்கம்தான். அதுக்கு எவ்வளோ பெரிய தொண்டனுக்கு வேலை கொடுக்கணும். எலெக்ஷன் டைமில் தொண்டனுக்கு வேலை கொடுக்கணும். தொண்டனை உசுப்பு விட்டாச்சு, தொண்டனுக்கு கோவம் வருது. எங்கே இதாகுது அந்த கோவத்தை அப்படியே வந்து நம்ம வந்து எலெக்ஷனில் கொண்டு வரணும். அதுதான் அரசியல் கட்சி. அதுதான் அரசியல் கட்சி. இதெல்லாம் வந்து நீங்கள் விஜய்க்கு சொல்லுங்கள், தாவேக்காவுக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ரூமில் வீட்டுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு வீடியோ பார்த்துக்கிட்டு அரசியல் பண்ணுறதுங்கிறதெல்லாம் முடியுமாங்கிறது பார்க்கணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பார்த்தமைக்கு நன்றி சார்.